என் பேர் லாலி ஜான் ரோஸ். இது ஜான் ரோஸ் என்னுடைய ஹஸ்பண்ட். இது எபிசன் ரோஸ் என்னுடைய மகன். அது அர்ச்சனா ரோஸ் என்னுடைய மகா. இது என்னுடைய மருமகன் டோம் ஜோஸ். நாங்கள் தமிழ்நாடு கன்னியாகுமரி குளச்சல்லேருந்து வந்திருக்கோம். எப்படி சொல்கிறதுனா, ஸ்பிரிச்சுவலாட்டு எனக்கு ஏசப்பா கூட நல்ல பழக்கம் உண்டு. ஆனால் மாதா கூட அவ்வளோ பழக்கம் ஒன்றும் இல்லை எனக்கு. நான் சிஎஸ்சி முறைப்படி வளர்க்கப்பட்டேன். கல்யாணம் பண்ணினது ஆர்சி. எனக்கு கல்யாணம் ஆகி இது 25வது வருஷம். ஆனால் என்னை மாதா ரொம்ப நேசித்தாங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய தடவை நான் மாதாவை பார்த்துருக்கேன். அவங்க அழுதது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்க கண்ணீர் துளி பெருசு பெருசாக மழை துள்ளி போல் இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்த சந்தோஷம் எனக்கு உண்டு. அது ஏன் அவங்க அழுதாங்க அந்த மாதிரிலாம் என்ன ரொம்ப அப்படி யோசித்ததில்லை. ஆனால் சந்தோஷப்படுவேன். மாதாவை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி சந்தோஷப்படுவேன். இப்போ நான் இங்கே சாட்சி சொல்ல வந்தது, எனக்கு நிறைய டவுட்டு எல்லாம் வரும் மனசுக்குள்ளே. அப்போ அதுக்கு எல்லாமே எனக்கு என்னன்னா, கடவுளாட்டு யூடியூப் வழியாட்டு நிறைய ஆன்சர் கிடச்சிட்டு இருந்து. அப்படி தான் இந்த கிருபாசனமும் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. யூடியூப் வழியாக தான் நான் இந்த கிருபாசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நிறைய சாட்சி பார்ப்பேன். ஆனால் ஜோசப் ஃபாதருக்கு அந்த பிரசங்கம் ஒன்றும் அவ்வளோவா கேட்க மாட்டேன். எனக்கு அவ்வளோவா அது இஷ்டப்பட்ட மாதிரி ஒன்றும் தோணாது. அப்போ நான் நிறைய சாட்சி பார்ப்பேன். சாட்சி பார்க்கும்போது இந்த உப்பு தேன் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் சொல்லும்போது, சரி இது வாங்கிட்டு வந்தால் நிறைய பேருக்கு பிரயோஜனப்படும். நான் நிறைய பேர்கிட்ட ஏசப்பாயை பற்றி தான் நிறைய சொல்லுவேன். கூடுதல் அனாவசிய காரியம் ஒன்றும் பேச மாட்டேன். ஏசப்பாயை பற்றி சொல்கிறதுனா நல்ல சந்தோஷம். நிறைய அற்புதம், எனக்கு கோடி கோடி அற்புதம் நடக்குது உண்டு என் வாழ்க்கையில். அதனால நான் அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். பயந்து ஒன்றும் நிற்க ஒன்றும் மாட்டேன். அப்போ நான் அதை மனசில் நினச்சிட்டு, சரி நம்ம இங்கே நிறைய தூரம் எல்லாம் போகுது. இப்போ வேளாங்கண்ணி போகணுன்னா கூட யோசித்து தான் போவேன். அப்படி ரொம்ப தூரம் எல்லாம் நான் போக மாட்டேன். இருக்கிற இடத்துலையே நிறைய அற்புதம் அனுபவிச்சதுனால, சின்ன பிள்ளையிலேருந்தே ஏசப்பா கூட வளர்ந்ததுனால எனக்கு அப்படியெல்லாம் போகணும் அந்த மாதிரி ஒன்றும் தோணாது. அப்போ ஆலப்புழாங்கிற இடத்துக்கு வரக்கூடிய சாத்தியதையே கிடையாது எனக்கு. நான் அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் சும்மா தான் ஒரு நாள் நினைக்கிறேன், ஆலப்புழாய்க்கு சும்மா போகுமா அந்த மாதிரி யோசித்துட்டு ஏன்னா உடன்படிக்கையில் சொல்கிற நிபந்தனையெல்லாம் எனக்கு லேசான காரியமாக தான் தெரிஞ்சுது. அதில் ஒன்றும் பெருசாக நிறைய கஷ்டம் இருக்கிறது போல எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இதெல்லாம் நமக்கு செய்யலாம். சரி இந்த உடன்படி திங்ஸ் மெட்டீரியல் இருந்தால் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இந்த உடன்படிக்கை எடுக்கிறதுக்காக இந்த கிருபாசனத்துக்கே நான் வந்தேன். உண்மையை சொல்ல போனால் அந்த முதல் உடன்படிக்கையில் நான் 6 கோரிக்கை என்ன வச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் இந்த இது எல்லாம் மெட்டீரியலெல்லாம் ஆனால் வாங்கிட்டு போனேன். ஆனால் எல்லாம் ப்ரேயர் சொல்வேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஜோசப் ஃபாதர் கூட சேர்ந்து காலையில் எந்திரிச்சு 5:30 மணிக்குள்ளே அந்த ப்ரேயரு, சாயங்காலம் உள்ள ப்ரேயர் எல்லாம் யூடியூப்பு கூட சேர்ந்து அதில் இருந்து அவர் கூட இருந்து சொல்லுவேன். அந்த ப்ரேயர் எல்லாமே சொல்லுவேன். அப்படி அந்த ப்ரேயர் எனக்கு அதனால நல்லா தெரியும். அவங்க அப்போ கொஞ்சம் அவர் கூடயே சேர்ந்து தான் சொல்லுது. மலையாளத்தில் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லி இருந்தேன். பிறகு 2வது உடன்படி எடுக்கிறதுக்கு நான் எப்போ வந்தேன்னா, இந்த மாதம் இந்த வருஷம் 2024, அதாவது முதல் உடன்படி 5/6/2022 தான் நான் ஃபஸ்ட்டு உடன்படி எடுத்தேன். 2022வது வருஷம். 2024 13/4/2024 இந்த வருஷம்தான் நான் 2வது உடன்படிக்கையை புதுப்பித்தேன். அது ஏன்னு சொன்னால், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சுகம் இல்லாமல் வந்துச்சு. எனக்கு இந்த முதல் உடன்படிக்கை இங்கே நான் செய்துட்டு போகும்போது, எனக்கு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது நல்ல வாசனை எல்லாம் வரும். அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான், மாதா அம்மா தானா இல்லையான்னு. ஆனால் எனக்கு ஒரு நாள் சொப்பனத்தில் மாதா அம்மா சொல்லி எனக்கு நிறைய காரியங்களெல்லாம் காட்டி தந்தாங்க. பரலோக காரியங்கள் அநேகம் காட்டிட்டு சொன்னாங்க. இதுக்கு மேலே ஒன்று டவுட் இருந்தால் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அவங்க. அப்போ அதுக்கு பிறகு ஜெபமாலை சொல்கிறது அந்த மாதிரி சொல்கிறதுலாம் கொஞ்சம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜெபமாலையெல்லாம் சொல்லுவேன். மாதாம்மாக்கு நிறைய பெரிய ரெக்கை இருக்குது, 2 வால் இருக்குது. அவங்க வாயிலிருந்தே பட்டயம், உருவின பட்டயம் உண்டு. ஒரு செகண்ட்லேயே எவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் இருந்தாலும் யார் பாவம் செய்திருக்காங்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யாராக இருந்தாலும் மாதா அம்மா வழியாக வரும்போது கடைசியில் நான் ஏசப்பா வீட்டுக்கு கொண்டு சேர்த்துருவேன். அதில் ஒரு தயக்கமும் வேண்டாம், ஒரு ஆத்மாவும் வீணாக போகாதுங்கிறத எனக்கு அவங்க சொல்லி தந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த ஜெபமாலையெல்லாம் நான் சொல்லுது. அப்போ ஒரு ஜெபமாலை இந்த ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னுடைய லைஃப்பில் ஏற்கனவே செய்த நன்மை எல்லாம் எனக்கு என்னுடைய ஆபத்து காலத்தில் உதவுச்சு. ஜோசப் ஃபாதர் இப்போ உள்ள அவருடைய உடன்படி தியானம் எல்லாமே யூடியூப் வழியாக நான் கூடுவேன். அப்போ நான் கூடும்போது அவர் சொன்னது, நம்மளுடைய சேமிப்பு ஏற்கனவே செய்த அந்த நன்மைகள்
அந்த சேமிப்பு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த தடவை எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதாவது மார்ச் மாதம் 11ஆம் திடீர்னு டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு சுகம் இல்லை. ஆஃபீஸுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை, வெளியில் உள்ளவங்கக்கிட்ட பேசணுங்கிற எண்ணம் இல்லை. எல்லோரும் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம யாரும் பேசக்கூடாது, நம்மளை எல்லோரும் கொல்றதுக்கு தான் பார்க்குறாங்க, உண்மை பேசுகிறதே தப்பு, நம்ம எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த மாதிரி உள்ள எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் சும்மா ஒரு வாரம் ஆகும்போது எல்லாரையுமே டவுட்டுனால சஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி என்னது மெடிசன் கூட எடுக்காத ஒரு சூழ்நிலை ஒரு வாரத்துக்குள்ளே வந்தாச்சு. அப்போ 17ஆம் ஹாஸ்பிட்டல் 11ஆம் ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு டாக்டர்ஸ்கிட்டலாம் அவ்வளோ விசுவாசம் இல்லை. ஏதாவது ஒரு என்ன வந்தாலும் ஏசப்பா தான் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடய போயிட்டு இருந்தேன். டாக்டர்ஸ் பக்கமும் அவங்க மெடிசன் பக்கமும் அவ்வளோ நம்பிக்கை ஒன்றும் இருக்காது எனக்கு. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சரி அன்னை அப்போ பிள்ளைக்கு கல்யாணம் ஆயாச்சு, எல்லோரும் உண்டு, எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போனால் அந்த காரியம் என் கை விட்டு அப்படியே நழுவி கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சேர்ந்துட்டு 18ஆம் நாங்கள் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயாச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அவர் சொல்கிறாரு நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகாண்டான்னு. ஆனால் சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும், நம்ம போய் அட்மிட் ஆகணும்னு ஆயாச்சு. அந்த ஐசியூவில் அப்போ ரூம் தருவேன்னு சொன்னவங்க திடீர்னு அடுத்தது என்ன செய்தாச்சு, ஒரு சின்ன ஐசியூ மினி ஐசியூவில் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி மினி ஐசியூவில் கொண்டு வச்சாச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஐசியூவில் இருக்கும்போது நான் வெளியில் இருந்து நான் ஜோம் பண்ணுறது. அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், எல்லாருக்குமே தெரியும் ஐசியூவில் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க பேஷண்ட்டு தவிர. அப்போ நான் வெளியில் தான் இருக்கணும். ஆனால் நான் மாதாம்மாட்டையும் ஏசப்பாட்டையும் கேட்டேன், எனக்கு உள்ளே போகணும், அவரை பராமரிக்கிறது பொறுப்பு எனக்கு இருக்கணும், அந்த மாதிரி நான் ஜோம் பண்ணேன். எனக்கு அங்கேயும் வழிவாசல் திறந்து கிடச்சிது. நர்ஸு சொன்னால் ஒன்றும் இவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே என்னை கூப்பிட்ருவாங்க. அவருக்கு என்ன வேணுமோ, என்ன செய்யணுமோ, டேப்லெட் கொடுக்கணுமோ, ஃபுட்டு கொடுக்கணுமா, என்ன கொடுக்கணுன்னாலும் ஆட்டோமேட்டிக்காகவே யூரின் போகணுமா, எல்லாத்துக்குமே ஜான்ரோஸ் அவங்க பைஸ்டாண்டர்ட் யார் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்துருவாங்க, நம்மளை உள்ளே கூப்பிட்ருவாங்க. அப்போ அந்த ஐசியூக்குள்ளே ஃபுல்லாகவே நான் போகிறது வர்றது. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தோணும், எங்களையெல்லாம் ஒன்றுமே விட மாட்டேங்கிறீங்க, இவங்கள விட்றீங்க. ஏன்னா இவங்களுடைய மென்டல் கண்டிஷன் அப்படி இருந்ததுனால யாருமே நர்ஸுங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களையெல்லாம் என்னை உள்ளே விட்டுருவாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஏசப்பா இந்த பைசா எல்லாம் உங்களுக்கோ உங்கள் ஊழியத்துக்கோ பிள்ளைகளுக்கோ செலவு பண்ண வேண்டிய பைசா ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் சும்மா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஆயிட்டு. அப்படி நான் என்ன செய்தேனே எனக்கு ஒன்றுமே யோசித்த பிறகு ஒரு பக்கமும் பிடிக்கல. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன கேட்குறேனோ அதே மாதிரி தான் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ நான் டிஸ்சார்ஜ் ஆகணும்னு நினச்ச உடனே அதே மாதிரி அந்த டாக்டர் எனக்கு டிஸ்சார்ஜ் தந்தாச்சு. 4ஆவது நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. அப்போ டிஸ்சார்ஜ் தந்துட்டாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள டாக்டர்ஸுக்கோ நர்ஸுக்கோ யாருக்குமே நம்ப முடியலை. உங்களுக்கு எப்படி டிஸ்சார்ஜ் தந்தாங்க, ரூமுக்கு ஒன்றும் ஷிஃப்ட் பண்ணலை, ஐசியூலேருந்து டைரெக்டாகவே என்ன செய்தாச்சு, வீட்டுக்கு விட்டாச்சு. அப்போ என்ன ட்ராபேக்குன்னு சொன்னால் சுகர் கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்தது நரம்புலனாலையா ஒன்றுமே என்ன டெஸ்ட்டு பண்ணாலும் எல்லாமே நார்மல்னு வரும். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏசப்பா நார்மல் தான் வரணும். அப்போ இந்த கிருபாசனம் இந்த ஜெபத்தில் உள்ள முதல் 4 லைன்னு சொல்லுவேன், கிருபாசன மாதாவே எங்களுக்கு இந்த தேசத்துக்காக செய்த எல்லா நன்மைக்கும் நன்றின்னு மட்டும் எப்போவுமே அந்த 4 லைனும் எப்பவும் ரிப்பீட் சொல்லிகிட்டே இருப்பேன். பிறகு ஜெபமாலை சொல்லுவேன், தந்தை மகன் தூயாவி அதை எல்லாமே சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், 4 நாளில் வெளியில் வந்தாச்சு. என்ன தைரியத்தில் கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் தைரியமாக வெளியில் வந்தாச்சு. வெளியில் என்னைக்கு பார்த்தாலும் 99% நல்லா ஆன மாதிரி இருக்கும். அந்த 1% நல்லாகவே செய்யாது. ஏன்னா மனசுக்குள்ளே உண்டு, கிருபாசனத்துக்கு நீ போய் சேரு, நீ ஏன் இங்கே அங்கேயும் அலைஞ்சிட்ருக்கேன்னு. ஆனால் அந்த சூழ்நிலை கரெக்டாக சேரலை. என்னை ஃபஸ்ட்டு கிருபாசனத்துக்கு 2022 கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா கட்டாயம் நான் இந்த பூமிக்கு 2024 திரும்ப நான் வந்திருக்க மாட்டேன். நான் 2022 இங்கேருந்து போகும்போது கட்டாயம் நான் இங்கே திரும்ப வருவேங்கிற எண்ணத்தில் ஒன்றும் நான் போகலை. நான் சும்மா தான் வந்தேன், அப்போ நான் சும்மா தான் போகிறேன், எல்லா நன்மையும் எனக்கு கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு இதில் தான் போனேன். அப்போ இப்போ சுகம் இல்லாத நேரம், வலியும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஆனால்
அந்த நேரம் எல்லா விதத்துலேயும் எனக்குள்ள வழியெல்லாம் ஒருக்கி ஆயத்தப்படுத்தி அதுக்கான ஆட்கள், நர்ஸுனால் நர்ஸு, அந்த ஐடியா கொடுக்கறதுக்குள்ளே சகோதர சகோதரிகள் யார் யாருன்னு எனக்கு தெரியாது. எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆள் வேணுமோ, எந்தெந்த டாக்டர்ஸ் வேணுமோ எல்லாத்துக்குமே மாதம் எல்லாம் கூட நின்று நடத்தி தந்தாங்க. நம்ம நினைக்காத மாதிரி உள்ள எல்லா ஹெல்ப்புமே எல்லா பக்கம் வந்து கிடச்சிது. அப்போ நான் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இன்னைக்கு 13ஆம் தேதி 13 ஏப்ரல் மாதம் 13/4/2024 நான் வந்து சேர்ந்து 2வது உடன்படிக்கை புதுக்க போகிறேன். புதுக்க போகும்போது இவங்க வந்து எப்படின்னா கண்டிஷன் என்னென்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ், தூங்கவே மாட்டாங்க, படுப்பாங்க, அட்டே செகண்ட் எந்திரிச்சிருவாங்க, படுப்பாங்க எந்திரிப்பாங்க. ஆள் நல்ல வெள்ளையா, இங்கெல்லாம் சிவப்பு புண்ணாயிரும் போல் இருந்து, பிளட்டெல்லாம் அந்த மாதிரி தெரிகிற மாதிரியே இருந்துட்டு இருந்து நல்லா வீக் ஆயாச்சு, கண்ணே மூடாது. டாக்டர்ஸ்கிட்ட நான் சொல்கிறது இவங்களுக்கு உறக்கத்துக்கு ஏதாவது பாருங்கன்னு சொன்னால் உறக்கத்துக்கு யாரும் பார்த்த மாதிரி தெரியல, எல்லோரும் எதெல்லாமோ டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் இங்கே வந்து உடன்படிக்கை புதுக்கி ஃபாதரை பார்க்கணும். எனக்கு இங்கே வந்து நம்ம ரொம்ப பழக்கம் ஒன்றும் இல்லை, உடனே ஒன்றும் பார்க்க முடியும்னு தெரியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கணும். அப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் ரொம்ப சஃபர் பண்ணவே இல்லை. எங்கே போகணும், எங்கே வரணும், நான் நிறைய நேரம் எங்கேயாவது காற்று நிற்கும் போது கரெக்டாக அடுத்த ஒரு ஆளை என்னை கூட்டிகிட்டு போய் இங்கே இல்லை இந்த சைடு போ, இந்த சைடு இல்லை அந்த சைடு போ, அங்கே போய் பாரு, இங்கே போய் பாரு, எல்லா ஆலோசனையுமே கிடச்சிட்டே இருந்து ஃபாதரை வந்து பார்த்து ஜெபம் பண்ணேன். அப்போ டிப்ரெஷனுங்கிற வேர்டு தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் எனக்கு சொல்ல வேண்டியது இந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், இவருக்கு உறக்கமே இல்லை அப்படிங்கிறது. அப்போ நான் அதை சொல்ல ட்ரை பண்ணும்போது ஃபாதர் திட்ட தான் செய்தாங்க. அப்போ நான் வந்து ஆனால் ஃபாதரை பார்க்க வராண்டாம், மாதாவை பார்க்க தான் வரணுன்னு தான் எப்போவுமே அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் அன்னைக்கு கண்ணீரோடு அழுதேன். அவர் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத சகிக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கி என்னுடைய ஃபேமிலியில் மொத்தமே நாங்கள் எல்லாருமே சீரோ ஆயாச்சு. அவர் ஸ்டாப் ஆனால் எங்கள் ஃபேமிலியே ஸ்டாப் ஆயாச்சு, சீரோ ஆயாச்சு. கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, பிடபிள்யூல இருக்காங்க. ஆனால் ஒரு காரியமும் எனக்கு தெரியாது. ஆஃபீஸ் சம்மந்தமான காரியமோ வீடு சம்மந்தமான காரியமோ ஒரு காரியமும் எனக்கு தெரியாது. அப்போ காலையில் இங்கே வந்தவொடனே ரெஸ்ட்லெஸ்ஸாக நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன மகன் எபிசன் சொல்கிறான், நீங்கள் இன்னும் உடன்படிக்கை எடுத்து கீழே வரலையாம்மா, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, அப்பா நடந்துகிட்டே இருக்காங்க, என்ன செய்யுதுன்னே தெரியல, படுக்கவே இல்லை, உட்காரவே இல்லை, நீங்கள் சொல்கிற ஆள் ஹெல்ப் பண்ணலையோன்னு எனக்கு தோணுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னான். நான் சின்னதுலேருந்தே என்ன பிரச்சனை சொன்னாலும் சொல்லுவேன், நீ ப்ரேயர் பண்ணு மக்களே, நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு எல்லாமே ஏசப்பா தருவாங்க, நீ ப்ரேயர் பண்ணுறதுல தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் ஃபால்ட் இருக்குது, அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ அவனுடைய விசுவாசமும் தளர்ந்து போயிடும், என் குடும்பமே சீரோ ஆயிரும், எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் நான் வந்து இங்கே இந்த ஆல்டரில் வந்து நின்று ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அதான் மாட்டேன். இவ்வளோ நாளும் எல்லாமே அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. நான் சும்மா யாருக்கிட்ட பேசினாலும் ஏசப்பா எனக்கு நன்மை செய்தாங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ இவர் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக நடந்துட்டு இருக்காரு. நான் வந்து சும்மாவே சாட்சி சொல்லுவேனே, அம்மா அப்படி இருந்த பிறகு இப்படி வந்துச்சே, நீங்கள் குணப்படுத்தாமல் இருந்தால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த குணப்படுத்திட்டீங்கன்னா நான் ஊருக்கே தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லுவேனே, இந்த உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு இவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஃபாதர் டாலரெல்லாம் தந்து விட்டாங்க. அப்போ அதெல்லாம் கொண்டு போனோம். 13ஆம் தேதி வீட்டுக்கு போனேன், 14ஆம் தேதி சண்டே, 15ஆம் தேதி ஆஃபீஸுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் வந்து ஒரு நாள் கூட அதுக்கு பிறகு லீவ் எடுக்கல. கரெக்டாக 26 நாள் மெடிக்கல் லீவ் கொடுத்துருந்தோம். மெடிக்கல் லீவ் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் போய் ஜாயின் பண்ணி ஆஃபீஸில் உள்ள எல்லார் கண்ணிலையும் எங்களுக்கு தய கிடச்சிது. யாருமே எங்களை கம்பல் பண்ணலை, நீ இத்தனை ஹவர்ஸ் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் கூட போயிட்டு அவங்க கூடயே இருந்துட்டு வந்தேன். அப்போ அது வந்து எல்லார் பக்கமும் திறப்பின் வாசலை தான் அம்மா வச்சுருந்தாங்க. அப்போ அந்த நேரம் ஃபுல்லாகவே இவர் கூட போகிறதும் வரதும் அப்படி ஒரு 4-5 நாள் போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே தன்னைத்தானே சுகம் ஆயிட்டு அதில் வந்து என்னென்னா இந்த கண்ணில் உடன்படி தைலம் பூசி ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா உறக்கமே வராததுக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்பிக்கை இல்லைன்னு அது கேட்கல, அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணினாலும் கேட்காது. அப்போ இங்கே வந்து ஜெபம் பண்ண பிறகு உடன்படி தைலத்தை என்ன செய்வேன்னா அந்த கண்ணிலையும் நெற்றிலையும் எல்லா இடமும் காதுக்கு பின்னாடி அது மாதிரிலாம் சின்ன ட்ராப்பாக வச்சு சிலுவை வரைச்சி ஜெபம் பண்ணிவிட்டு
தூங்க வச்சுருந்தேன். 2-3 நாள் எங்கள் சர்ச்சுக்கு ஆரோபண அண்ணன் ஆளை எங்கள் பங்குக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி ஸ்லீப்பிங் டோஸே இல்லாமல் தூங்க தொடங்கிட்டாங்க. அந்த டாக்டர் வந்து 2.5 mg டேப்லெட் எழுதுனது 0.5க்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காகவே கொடுத்தேன். 0.5 mg கொடுத்து 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே அதை வந்து 1 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த டேப்லெட்டு கூட எல்லாமே நர்வு சம்மந்தமாகவோ ஸ்லீப்பிங் டோஸோ ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாக க்யூர் ஆகி அடுத்த நாளையிலேருந்தே நாங்கள் ஆஃபீஸுக்கு போனோங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்காக நான் மாதாம்மாய்க்கும் ஏசப்பாய்க்கும் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். பிறகு ஃபஸ்ட்டு உடன்படியில் நான் என்ன வச்சுருப்பேன்னா, எனக்கு வந்து நான் என்ன ஞாபகம்னு சொன்னால் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம்லாம் வச்சுருந்தேன். என்னுடைய எபிசன் வந்து படிப்பில் ரொம்ப பின்தங்கி தான் இருந்தான். ஆனால் கடவுள் கிருபையில் அவன் பரீட்சை எழுத போகும்போது ரொம்ப படிச்சுட்டு ஒன்றும் போக மாட்டான். அவன் பரீட்சை எழுத போகும்போது மாதாவுடைய தேனும் உப்பும் இந்த உடன்படி தைலமும் போட்டு ஜெபம் பண்ணி விடுவேன். காசு ரூபாய் எப்பவும் அவன் காலத்தில் ஒன்று இருக்கும். அப்போ அது வந்து அவன் நல்ல மார்க்கோட இந்த தடவை BE பாஸ் ஆகியிருக்கான், ME ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் மக வந்து அர்ச்சனா ரோஸ், அவளுக்கும் வந்து இது மாதிரி போட்டுவிட்டு இப்போ நல்ல ஃபஸ்ட்டு கிரேட் அவளுக்கு கிடச்சிருக்குது. அவளும் ஈஸியாக பாஸ் ஆனா. இது வந்து கடவுளுடைய கிருபை தான். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. நிறைய ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் இருக்கும், எதுலேயுமே ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆக்கி தந்தது அவங்க தான். அடுத்தது அர்ச்சனா ரோஸுடைய கல்யாண காரியம் வச்சுருக்கேன். கல்யாண காரியம் வச்சுருந்தேனான்னு என்ன ஞாபகம் இல்லை. ஆனால் எப்போவுமே நான் ஜெபம் பண்ணுவேன் கல்யாண காரியத்துக்கு. நிறைய அலையன்ஸ் வரும். அப்போ எந்த அலையன்ஸுனே தெரியாது நமக்கு, எது எடுத்துக்கலாம் எது நல்லா இருக்குது. அப்போ சில விஷயங்கள் இது இருக்கட்டுன்னு இருக்கும், ஆனால் ஃபேமிலியாட்டு அது ஒத்து ஒரு சொல்யூஷன் வந்திருக்காது. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், நிறைய அலையன்ஸ் இருந்தால் எந்த அலையன்ஸ் நீங்கள் தந்ததுன்னு நாங்கள் நினைக்கணும். எல்லாருக்கும் டேட்டுட்டு பிரார்த்திக்கிறதுக்கெலாம் சொல்கிறீங்க, சாட்சியெலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி செய்ய தெரியல. நீங்களாட்டு ஏதாவது ஒரு நம்பர் காட்டி தந்தால் பரவாயில்ல. அப்போ ஒரு நாள் கண்ணை மூடினதும் 8-1 அடுத்து இன்னும் ஒரு நம்பர் கூட காட்டினாங்க. அந்த நம்பர் எனக்கு அப்போவே மறந்து போச்சு. அப்போ இந்த நம்பர் எதுக்கு காட்டினாங்கன்னு எப்போவுமே நினச்சிக்கிடுவேன். அப்போ 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் 2023 ஆகஸ்ட்டில் பிள்ளைகளுடைய அலைன்ஸ் இவங்க டோன்ஜோஸ் அவங்க வீட்டிலேருந்து வந்தது. அது 8வது மாதமாக இருந்தது. கல்யாணம் வந்து ஜனவரி 2024 1வது மாதம் நடந்தது. அவரை பற்றி விசாரிக்கலாம் போகலை. ஏன்னா மாதாமாவாட்டு தந்த ஆண்டவராட்டு தந்த ஒரு அலைன்ஸ், அதில் நான் விசாரித்து ஒன்றும் செய்ய போகிறதில்லன்னு சொல்லிட்டு விசாரிக்க கூட செய்யலை. ஆண்டவரை நம்பி அந்த கல்யாணம் நடந்தது. 17ஆம் தேதி ஜனவரி மாதம் கல்யாணம் நடந்தது. இன்னும் சொல்லாமே நிறைய அற்புதம் நடந்திருக்குது. என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டே இருந்தது. அந்த நேரம் சும்மா ஒரு நாள் எத்தனையோ சாட்சியில் சொல்கிறாங்களேன்னு ஒரு சொட்டு இந்த ஆயில் நான் போட்டேன், உடன்படிக்கை தைலம் போட்டேன். என்னுடைய முடி வந்து அதுக்கு பிறகு ரொம்ப மண்டை தெரிகிற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா வந்து முடியெல்லாம் வளர்ந்துருந்தது. அப்படி நான் இந்த உப்பு யூஸ் பண்ணியும் நிறைய 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 அற்புதம் நடந்திருக்கு. அடுத்தது பத்திரிக்கை வந்து நான் வந்து வாங்கிட்டு போய் உடனடியாக எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் 5 பத்திரம் 10 பத்திரம் அப்படி யோசித்து யாருக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி யோசித்து ஜெபம் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். அடுத்தது யாரெல்லாம் ஹெல்ப் கேட்குறாங்களோ ப்ரேயர்லையோ ரூபாவிலையோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது என்னுடைய வேலை. நான் சொல்லணும்னா இன்னும் நான் ப்ரேயரில் இன்னுமே വளരണം. ആண்டவர் എന്നെ ഹെൽപ്പ് பண்ணுவாருன்னு നിனைக்கிறேൻ. പരിശുദ്ധ അമ്മയുടെ മധ്യസ്ഥതയിൽ ഏറെ പ്രത്യേകിച്ച് ഈ ഒരു സാക്ഷ്യത്തിന് ഏറ്റവും വലിയൊരു പ്രത്യേകത, ഒരു കുടുംബം മുഴുവനായിട്ടും ജീവിത പങ്കാളിയും മക്കളും മരുമകനും എല്ലാവരും ഈ അൾത്താരയിലുണ്ട്. അവരിത്രയും ദൂരത്ത് നിന്ന് ഈ ഒരു സാക്ഷ്യം പറയാനായിട്ട് ഉടമ്പടി എടുക്കാൻ വന്നതുപോലെ തന്നെ സാക്ഷ്യം പറയാനായിട്ട് ദൈവം ഇടവരുത്തി എന്നുള്ളതാണ്. അതിന് വ്യക്തമായിട്ട് മാതാവിൻ്റെ ഒരു ഇടപെടലുണ്ട്. അതിപ്പോൾ ഇദ്ദേഹം ഒരു CSI വിശ്വാസത്തിൽ വളർന്നു വന്ന ഒരാളാണ്. അപ്പം പരിശുദ്ധ അമ്മയുടെ ഒരു വിശ്വാസത്തിലേക്ക് ഉടമ്പടി വന്നതിന് ശേഷമാണ് ഇത്രയും സ്നേഹത്തോടെ കടന്നു വരുന്നതെന്നുള്ളതും. അപ്പോൾ വ്യക്തമായിട്ട് പരിശുദ്ധമ്മയുടെ വലിയ ഇടപെടൽ സുഗന്ധാഭിഷേകത്തിലൂടെയും മാതാവിൻ്റെ വലിയ സാന്നിധ്യത്തിലൂടെയും അനുഭവിക്കാനായിട്ട് സാധിച്ചു എന്നുള്ളത് ആത്മീയമായ തലത്തിൽ നിൽക്കുന്ന അനുഭവങ്ങളായി നിലനിൽക്കുമ്പോൾ തന്നെയും ജീവിത പങ്കാളിക്കുണ്ടായ ബുദ്ധിമുട്ടുകൾക്കെല്ലാം ഈ അൾത്താരയിൽ വന്ന് സൗഖ്യം ലഭിച്ചു എന്നുള്ളതും മക്കളുടെ പഠനവും ഒപ്പം മകളുടെ വിവാഹവുമെല്ലാം ഉടമ്പടിയിൽ ലഭിച്ച വലിയ അനുഭവങ്ങളായിട്ട് തന്നെയാണ് പറയുന്നതിന് വ്യക്തമായിട്ടുള്ള ബോധ്യങ്ങളുണ്ട്. അല്ലെങ്കിൽ പിന്നെ സമയം കണ്ടത് ഇത്രയും പേര് ഈ അൾത്താരയിൽ എത്തില്ലല്ലോ. അപ്പോൾ നമ്മളെപ്പോഴും സാക്ഷ്യം പറയുമ്പോൾ നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നതും ഇതുപോലെ പ്രാർത്ഥിച്ച വ്യക്തിയും അനുഭവങ്ങൾ ലഭിച്ച ഒരു കുടുംബം മുഴുവൻ അല്ലെങ്കിൽ ആ വ്യക്തികൾ മുഴുവൻ അൾത്താരയിലുണ്ടാകും. കാരണം ദൈവത്തിന് കൊടുക്കുന്ന ഒരു സമ്മാനമാണ് ഓരോ സാക്ഷ്യവും. അപ്പോൾ ആ സാക്ഷ്യത്തിലെ ഒരു പൂർണ്ണത എന്ന് പറയുന്നത്
പ്രാർത്ഥിച്ച വ്യക്തിയും പ്രാർത്ഥനയ്ക്ക് ഫലം ലഭിച്ച് ഒരുമിച്ച് പലപ്പോഴും ചില സമയങ്ങളിൽ ഇപ്പം ഒരുപാട് പേര് അനുഭവം കൈമാറി വരുന്നുണ്ടെങ്കിലും ചില സമയങ്ങളിൽ ഒരാൾ വന്നിട്ട് എല്ലാവരുടെയും കാര്യങ്ങൾ സാക്ഷ്യപ്പെടുത്തുന്നതിനേക്കാൾ എത്രയോ മനോഹരമാണ്. അതിൽ 2 കാര്യങ്ങളുണ്ട്. ഒന്നാമത്തേത്, ഈ പറയുന്ന എല്ലാ വ്യക്തികളും ഈ ഒരു വിശ്വാസത്തിൽ അല്ലെങ്കിൽ കൺഫേം ചെയ്യുന്നു എന്നുള്ളതൊരു അർത്ഥം കൊണ്ട് ഇവരുടെ ഒരു സാന്നിധ്യം തന്നെ ഇവർ ഈ അമ്മ പറയുന്ന സാക്ഷ്യത്തെ ഈ കുടുംബം പൂർണ്ണമായിട്ടും അംഗീകരിക്കുന്നു എന്നുള്ളൊരു സാക്ഷ്യം കൂടെയാണ് ഒരുമിച്ച് നിൽക്കുമ്പോൾ. രണ്ടാമത്തേത്, ഒരു കുടുംബം അൾത്താരയിൽ നിന്ന് സാക്ഷ്യപ്പെടുത്തുന്ന അത്രയും ഒരു വ്യക്തി ഒരുപാട് അനുഭവങ്ങൾ പറയുമ്പോൾ കിട്ടുന്നുള്ളത്. കാരണം ഇനിയിപ്പം ഈ കുടുംബം ഇനി ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ടെന്നും ഒരുമിച്ച് കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ടെന്നും പറഞ്ഞില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. കാരണം ഇവിടം വരെ ഒരുമിച്ച് വരുന്ന ഇവർ ഉറപ്പായിട്ടും കുടുംബത്തെ പ്രാർത്ഥന മുടക്കത്തില്ലെന്നൊക്കെ യുക്തിയിൽ തന്നെ അല്ലെങ്കിൽ ഒരു പ്രാർത്ഥനയിൽ തന്നെ നമുക്ക് വിലയിരുത്താവുന്നുള്ളൂ. അപ്പം ഒരാളായിട്ട് തുടങ്ങുന്ന ഈ ഉടമ്പടിയുടെ യാത്ര അവസാനിക്കുന്ന ഒരുപാട് പേരായിട്ടാണ്. അത് ഭയങ്കര വലിയൊരു ദൈവാനുഗ്രഹമാണ്. അവർക്കൊക്കെയും വ്യക്തിപരമായിട്ട് അനുഭവങ്ങളുണ്ട്. ഇവിടെ വരുമ്പോഴും ഒരു ഭാഷയുടെ ബുദ്ധിമുട്ടുണ്ട്. നമുക്ക് തമിഴ് ഉടമ്പടി ഇവിടെ ഉണ്ടെങ്കിലും കൂടുതലായിട്ടും മലയാള ഉടമ്പടിയുടെ സാധ്യതകളാണ് ഇവിടെ ഉള്ളത്. ഇവിടെ വരുമ്പോഴൊക്കെ അന്ന് ഇവിടെ ഉണ്ടായിരുന്ന ഒരുപാട് പേര് ഇദ്ദേഹത്തിനെ സഹായിച്ചിട്ടുണ്ട്. ഈശോയും മാതാവിനോടുള്ള വലിയ സ്നേഹവും അടുപ്പവും പ്രാർത്ഥനയുമുണ്ട്. ആ അടുപ്പം ഇപ്പോൾ ആദ്യത്തെ യുക്തിയും കറക്റ്റാണ്. ഇത്രയും ദൂരം വന്ന് പ്രാർത്ഥിക്കേണ്ട ആവശ്യമുണ്ടോ എന്നുള്ള ചോദ്യത്തിനൊക്കെ അനുഭവത്തിൽ നിന്ന് വ്യക്തമായിട്ടൊരു മറുപടിയുണ്ട്. അപ്പോൾ ഈ അൾത്താരയിലേക്ക് ഒരുപാട് നാടുകളിൽ നിന്നും ഒരുപാട് ദൂരം, ഇരപ്രദേശത്ത് എനിക്ക് തോന്നുന്നു കൂടുതലും ദൂരങ്ങളിൽ നിന്നാണ് ഈ അൾത്താരയിലേക്ക് ആളുകൾ എത്തിച്ചേരുന്നത്. അപ്പോൾ പരിശുദ്ധ അമ്മ ഏത് ദൂരത്തു നിന്നാണെങ്കിലും ഇവിടെ എത്തി പ്രാർത്ഥിക്കാമെന്നുള്ളൊരു മനസ്സുള്ളവരെ ഒക്കെയും ഇവിടെ കൊണ്ട് ഉടമ്പടി എടുക്കാൻ എത്തിക്കുന്നത് പോലെ തന്നെ തീക്ഷ്ണമായിട്ട് സാക്ഷ്യം പറയാൻ അമ്മ എത്തിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഈ ഒരു സത്യസന്ധമായ പ്രാർത്ഥനയോട് ചേർന്ന് നിൽക്കുവാൻ ഇതുപോലുള്ള കുടുംബങ്ങളുടെ സാക്ഷ്യങ്ങൾ നമ്മളെ സഹായിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. നമുക്ക് കരങ്ങളടിച്ച് ഈ കുടുംബത്തിൻ്റെ എല്ലാ അനുഭവങ്ങളെയും പ്രതി ദൈവത്തിന് നന്ദി പറയാം. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.